அதை வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. ஆய்வு பண்ணலாம் போகல அவரு. அவருக்கு வீட்டுல வேலை இல்ல, செக்ரட்டரியேட்ல வேலை இல்ல, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து போர் அடிக்குது, அவ்வளவுதான். போர் அடிக்குது வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் அவரு. இதெல்லாம் அவர் எதுக்கு போறதுன்னா அவரோட பிஜிஎம் போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறது வேணா உதவும். தமிழ்நாடு வந்து திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கும் பொழுது 100 அடி முன்னாடி போகும். தாவேக அதிமுக வந்தா 200 அடி பின்னாடி போகும். ஆளுநர் ஆட்சி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவங்க சொன்னாங்க. இடதுசாரிகளும் ஆனா திரும்ப வரணும். இப்ப ஆளுநர் ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் வந்து ஒரு போலி, விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. விஜய் வந்து ஒரு பாசிச சக்தி, விஜய் வந்து RSS ஓட கைகூலின்னு சொல்லி கொடுத்தது இதே அண்ணன் திருமாவளவனும் இதே அண்ணன் வன்னியரசும் தான். எப்படி அவங்க வந்து RSS பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்க எப்படி நம்புனீங்க? என்ன சான்று? அதை சொன்னீங்கன்னா நாங்க மாற முடியும். நீங்க மாறிட்டதுனால உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கலாம், நீங்க மாறி இருக்கலாம். நாங்க எப்படி மாற முடியும்? திமுகவை தவிர இங்க அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவங்க தான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியாவது பேட்ச் ஒர்க்காவது பண்ணாங்க. இவரு என்ன அதை கூட ஆரம்பிக்கலங்கிறதா விஷயம். டிஎம்கே, தாவேகா, சீமான் என்ன சொல்றாங்கன்னா நீட்டை ஒழிக்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அவநம்பிக்கையோட இருக்கிற ஆட்கள். அவங்க கிட்ட அதிகாரம் வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. டெல்லி எடுத்து பேசுறதுக்கே திராணி கிடையாது. இன்னொன்னு அவங்களாம் பேசுறதுக்கே திராணி கிடையாது. நான் வந்து அடிமட்டத்துல யாரு இருக்கானோ அவனுக்கு சேர்த்து யோசிப்பேன். அதுல இருந்து மேல வர்றான்ல அவன் வந்துகிட்டே இருப்பான். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் லாயர் ஆயிட்டா, எல்லாரும் அதுவாயிட்டா, எல்லாரும் இதுவாயிட்டா என்ன ஆகும்? சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிடும். நாமளும் நெதர்லாந்து மாதிரி ஆயிடுவோம். மைச்சனை 360 தோழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடன் தோழர் சத்யா இருக்காரு. அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கிடைச்சிடும். தோழர் வணக்கம். தோழர், தமிழ்நாட்டோட அரசியல் நிகழ்வுகள், நீட் போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. முதல்வருடைய மெட்ரோ பயணங்கள் பெரும் அளவில் விளம்பரப்படுத்தப்படுது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? விளம்பரப்படுத்தப்படுது, அவ்வளவுதான் அதுல இருக்குது. அதுக்கு மேல ஒன்னும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எதை பாக்குறதுக்கு போனாரு அவரு இனிஷியேட் பண்ணது. அது அவர் இனிஷியேட் பண்ணது அந்த திட்டம் சொல்லிக்கிறாங்க. தாவேக்கால அப்படிலாம் இல்ல. இப்ப இது வரைக்கும் அவர் புது திட்டத்தை எதுவுமே இனிஷியேட் பண்ணவே இல்லை. இது வந்து போன ஆட்சியில அமல்படுத்தப்பட்ட திட்டம், வேலை நடக்கிற திட்டம். அதை வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. ஆய்வு பண்ணலாம் போகல அவரு. அவருக்கு வீட்டுல வேலை இல்ல, செக்ரட்டரியேட்ல வேலை இல்ல, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து போர் அடிக்குது, அவ்வளவுதான். போர் அடிக்குது வந்து வேடிக்கை பார்க்க வந்தவர் தான் அவரு. அவர் வேலை பார்க்க வந்தவர் இல்ல. இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனது ஸ்டாலின் அவர்கள். அதனால இதெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்காரு ஒழிய ஆய்வு செய்யறதுக்குலாம் அது இன்னும் ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பெரிய இன்ஸ்பெக்டர், அவர் என்ன பெரிய PhD, அவர் வந்து எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாலும் சொல்லுங்க. ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து பார்த்தாருன்னா அது இன்ஸ்பெக்ஷன், அது ஆய்வு. இவர் வந்து என்ன ஆய்வு பண்ண போறாரு? வேடிக்கை பார்க்க வந்தவர், அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாது. இந்த திட்டத்தை தலை தெரியுமா, காலு தெரியுமா, வாழு தெரியுமா, ஒவ்வொரு திட்டத்தோட பத்தி ஏதாவது தெரியுமா அவருக்கு? டிக்கெட் எடுத்து போன ஒருத்தர் அங்க போய் நின்று கைடு தெரியுமா? ஒண்ணும் இல்ல, இவர் வேடிக்கை பார்க்க போவாரு. அங்க டூரிஸ்ட் கைடு மாதிரி யாராவது ஆபீசர் இருப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒவ்வொருத்தையும். இது இப்படி சார், இது இப்படி சார் அப்படின்னு என்ன அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். இதெல்லாம் அவர் எதுக்கு போறதுன்னா அவரோட பிஜிஎம் போட்டு வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறது வேணா உதவும். நேற்று போய் நான் சொல்றேன், இப்ப நேற்று போய் ஆய்வு பண்ணார்ல, அங்க நின்று அந்த ஏதோ அவசரமா நின்று பார்த்தாருன்னு, அந்த விஷுவலுக்கு எந்த பிஜிஎம் கரெக்டா இருக்கும்னா படைப்பாளர் வெற்றி கொடி கட்டு சாங் இருக்குல்ல, அந்த பிஜிஎம் போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதை போட்டு இறங்குனீங்கன்னா அது பக்காவா இருக்கும். அவர் இப்படி இப்படி கையாட்ட, ஆபீசர் இப்படி இப்படி விளக்க, அதுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். தோழர், இவர் இப்படி வெட்டி சீன் போட்டு இருக்க இந்த சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நம்ம எல்லாம் சொன்னதுதான். இதுதான் நம்ம வந்து கத்திக்கிட்டு இருந்தது. இப்ப திமுக இல்லாத வேற ஏதாவது கட்சிகள் வந்தா இது வந்து தாவேக்கான்னு இல்ல, திமுக தவிர எந்த கட்சிகள் வந்தாலும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். தாவேக்காவும் அப்படிதான். நம்ம இதுக்கெல்லாம் தான் அடிச்சுக்கிறது. இதெல்லாம் போயிடுங்க, இதெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு சொல்றதை கேளுங்க. இப்போ என்ன சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய உரிமை, இதெல்லாம் என்ன விஷயம்னு, என்ன அடிப்படையில கொண்டு வரப்பட்டது, கலைஞர் ஒவ்வொன்றத்தையும் எதுக்கு வந்து பார்த்து செஞ்சாரு அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம இருக்கிறதோட அரசியலோட விளைவுதான் இது. அரசியல் பயம் அடுத்தாத அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பொறுப்பின்மை தன்மை தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயம் கிடையாது. ஏதோ இவங்க எல்லாமே சின்ன சின்னதான் நினைக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய அரசியல் இருக்குது. வந்து சின்ன விஷயம் தானே, என்ன பாட்டு போறது தானே, இருந்துட்டு போகுது, என்ன முதல்ல பண்ணாங்க, மூணாவது தானே, அது என்ன விஷயம், பாடுறாங்கல்ல.
இப்ப எனக்கெல்லாம் இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் தாய் வாழ்த்துங்கிறத பாடுறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த அளவுக்கு நார்மலைஸா நம்மள பண்ணிடுவாங்களோன்றது. ஆமா, அவ்வளவுதானே. இப்போ இதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ தமிழ்நாடு வந்து திமுக மாதிரியான கட்சிகள் இருக்கும் பொழுது 100 அடி முன்னாடி போகும். ஓகேங்களா? தாவேக்கா அதிமுக வந்தா 200 அடி பின்னாடி போகும். இந்த முன்னாடி பின்னாடி விளையாட்டு பண்றாங்களா, இதுதான் அவங்க வேலையா இருக்குது. இவங்க எல்லாத்தையும் வந்து நார்மலைஸ் பண்ணி விட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிசத்தோட வேலை என்னன்னா இதுதான். இப்போ ஆளுநர் ஆட்சி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு, ஆளுநர் ஆட்சி வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தவங்க சொன்னாங்க, இடதுசாரிகளும் ஆனா திருமாவளவனும். இப்ப ஆளுநர் ஆட்சி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆளுநர் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, ஒரு வைஸ் சான்சலர் அது வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்றாரு. இதுல முதல்வரோட ரோல் என்ன, தமிழ்நாட்டோட ரோல் என்ன, அமைச்சரோட ரோல் என்னங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. கேட்டா பட்டம் வாங்க வேண்டிய தலைமை காவலர் டிஜிபி வந்து போகல, மகேஷ்குமார் அகர்வாலா அவரு போகல, உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் கலந்துக்கல. இதெல்லாம் தான் இவங்க பண்ண போராட்டமா. இதை எதிர்த்து கேட்க வேண்டிய நீங்க போகாம இருக்கிறது எப்படி சரியா இருக்கும்? எதிர்த்து அறிக்கை விடுங்க, வழக்கு போடுங்க, எதிர்த்து பேசுங்க. முதல்ல நடந்திருக்கே கூடாது முதல்ல. இல்ல அதான் ஒரு மடாதிபதி தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து மரியாதை கொடுக்காத அப்போ வந்துட்டு பார்த்தா தமிழ்நாடே கொந்தளிச்சப்போ அவங்க கோர்ட்ல போய் கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாடெல்லாம் கொந்தளிக்கல, அப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் கொந்தளிச்சாங்க. அதான் வந்துட்டு அப்படி கொந்தளிச்சப்போ என்ன ஆயிருந்ததுனாக்கா கோர்ட்ல அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்துச்சு வைக்கிறது கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. சட்டமான்னு சொல்லி கேள்வி கேட்டோன்னே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல்ல அந்த வேலையை செஞ்சார், தமிழ் தாய் வாழ்த்துக்கு சட்டமே ஏற்றினாரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மொழிக்கான மரியாதையை வந்து மீட்டு எடுக்கணும், நம்மளுடைய உரிமை விட்டு சொல்லிட்டு போராடின ஒரு ஆட்சி இந்த இடத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட ஐடி விங்க தான் அறிக்கையே கொடுக்குற நிலைமைக்கு வந்து போயிருக்காங்க. இப்ப விஷயம் வந்துட்டு வெளியே வந்துட்டு சான்ஸ்ல வந்துட்டு இதை நான் செய்யலினாக்கா என் வேலை போகலாம், என் மேல எந்த நடவடிக்கை வேணா எடுப்பாங்க, நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்ல. அது கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி நிறுத்துங்க, அவரோட குரல் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை மாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அரசு வந்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை, இயக்கங்கள் கண்டிச்சு அறிக்கை விடுறாங்க. அரசு வந்து மௌனமா வந்து கடைசி நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கம்பு சுத்துறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அதான் இது வந்து இவங்களுக்கு வந்து வீம்புக்குன்னு அமைச்சரானவங்க தான். இப்ப நேற்று நான் ரஜினியோட வீடியோ ஒண்ணு பார்த்தேன், அழகு பாக்குறது, பதவியில உட்கார வச்சு அழகு பாக்குறது. இப்போ என்ன சொல்றது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய உரிமை, இல்ல என்ன விஷயம்னு, என்ன அடிப்படையில கொண்டு வரப்பட்டது, கலைஞர் ஒவ்வொன்றத்தையும் எதுக்கு வந்து பார்த்து பார்த்து செஞ்சாரு அப்படிங்கிற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம இருக்கிறதோட அரசியலோட விளைவுதான் இது. அரசியல் பயம் அடுத்தாத அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல வந்தவர். அதனால இவருக்கு மக்கள் மேல எந்த கான்சியஸோ மாநில உரிமையான என்ன உரிமைனா முதல்ல என்னன்னு தெரியாது அவருக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தேவை இருக்கணும், அரசியலுக்கான தேவை இருக்கணும். கலைஞர் வந்ததாகவோ அல்லது வந்து அண்ணா வந்தப்பையோ இல்ல இன்ன பிற தலைவர்கள் எல்லாருமே பர்சனலா அவங்க லைஃப்ல வந்து ஒரு இன்டென்ஷன் இருக்க போய் தான் அரசியலுக்கு வருவாங்க. அரசியலுக்கான தேவை இருக்கும். இப்போ நான் கஷ்டப்பட்டேன்னாப்புல எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்புல விஜய், எந்த இடத்துல கஷ்டப்பட்டாப்புல, எந்த இடத்துல இருந்து ஒரு அரசியலுக்கு வந்தாப்புல அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதுதான் அந்த அரசியலுக்கான தேவையா இருக்குது. உன்னை வந்து ஒருத்தவங்க வந்து மூஞ்சி சரியில்லை, இதெல்லாம் சினிமா, இதெல்லாம் ஒரு வியாபாரம் மூஞ்சின்னு ஒரு புக் எழுதுன்னு அப்படிங்கிறத நம்ம விஜயை பத்தி கேள்விப்பட்ட ஒரு விமர்சனம். சரி, அந்த விமர்சனத்துக்காக வேலை செய்றீங்களா நீங்க? அந்த மாதிரி என்ன எழுதிட்டாங்க, அதனால நான் வெகுண்டு நடிகன் ஆயிட்டேன். இன்னைக்கும் அதான் சொல்றாப்ல, இன்னைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஆமா, விமர்சனம் பண்ணாங்களா, அதுக்கு நீங்க நடிகன் ஆயிட்டீங்க, கரெக்ட். எதுக்காக நீங்க அரசியல் தான் நீங்க அப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு நீங்க ப்ரூவ் பண்ணி ஓகே ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டீங்க. வியாபாரம் ஆகிற மூஞ்சிய நீங்க வந்து 100 கோடிக்கு வியாபாரம் ஆகிற மூஞ்சியா மாத்திட்டீங்க, சக்சஸ். அரசியல்ல நீங்க என்ன அவமானப்பட்டீங்க, அரசியலுக்கான தேவை என்ன இருக்கு, எதுக்காக நீங்க அரசியல்வாதி ஆனீங்க, முதலமைச்சர் ஆக வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் தாண்டி விஜய் மாதிரியோ திமுகவை தவிர கலைஞரை தவிர இங்க அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே பேட்ச் ஒர்க் பண்ண வந்தவங்க தான். அவ்வளவுதான். கலைஞர் வந்து 69ல இருந்து 75 வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு பேசிஸ் போட்டு வச்சார்ல, அதை வச்சுட்டு 13 வருஷம் பேட்ச் ஒர்க் பார்த்தாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தார்ல,
அதை வச்சு பேட்ச் ஒர்க் பார்த்தாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வந்து இருந்தாருல, அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பார்த்தவர் இப்ப எடப்பாடி பழனிசாமி. இப்ப பேட்ச் ஒர்க் பார்க்க விஜய் வந்திருக்காரு. பேட்ச் ஒர்க்னா என்னன்னா, திமுக வந்து ஒட்டுமொத்தமா அந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அடிப்படை சிஸ்டத்தை இன்ச் பை இன்ச்சா நவுத்துவாங்க. அதை வச்சுட்டு போயிடுவாங்க. பின்னாடி வர எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் எல்லாம் பண்ணுவாங்கன்னா, திமுக விட்டுட்டு போன சின்ன சின்ன தவறுகள், அல்ல சின்ன சின்ன தவறு கூட வச்சுக்கலாம், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வேலைகள், அங்கங்க இட்ஸ் அண்ட் பட்ஸ், இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க பார்த்துட்டு, ஆஹா நான் செஞ்சுட்டேன், ஆஹா நான் மாத்திட்டேன். இல்ல மத்தவங்களா பேட்ச் ஒர்க் பார்க்க வந்தவங்க தானே அவங்க. இல்ல மத்த 2 பேரும் பேட்ச் ஒர்க் பார்த்தா எடுத்துக்கலாம். ஆனா விஜயோட பேட்ச் ஒர்க் பாக்குற பேர்ல இருக்க டெமாலிஷ் பண்றாரோ. அதேதான் நீ சொல்றது கரெக்ட். அவர் அந்த ஒர்க்கும் கூட பண்ணல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடியாவது பேட்ச் ஒர்க்காவது பண்ணாங்க. இவரு என்ன அதை கூட ஆரம்பிக்கலங்கிறதா விஷயம். அவங்களாவது பேட்ச் ஒர்க்னு ஒண்ணு பார்த்தாங்க. விஜய் இன்னும் எதுவுமே பண்ணல. இதுவரைக்கும் பண்ண அந்த திராவிட அந்த லெகசியை வச்சுக்கிட்டு ஜாலியா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாப்ல. எந்த தேவையும் எந்த நிர்பந்தமும் விஜய்க்கு ஏற்படவே இல்லை. ஏன்னா அந்த ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டுக்கவே இல்லை. எதையும் கண்டுகொள்ளாத, தங்கள் வாழ்க்கை மீது எந்த அக்கறையும் கொள்ளாத அந்த ஏ பொலிட்டிக்கல் தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க விஜய. அதே மாதிரி எண்ணம் கொண்ட விஜய் தான் இவரும். எந்த எந்த தேவையும் இல்லை, எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த பொறுப்பும் கிடையாத ஒரு ஏ பொலிட்டிக்கல், எந்த என்ன சொல்ற இதன் மேலேயும் எந்த போக்கஸும் கிடையாது அந்த ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. தான் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. விரக்தியின் வெளிப்பாட்டில் உள்ளவர்கள் தான் ஏ பொலிட்டிக்கல். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள்ட்ட எந்த கருத்துமே கிடையாது. அப்படியும் இருக்கலாம். இப்படி சாமியார் மனநிலை கொண்டவர்கள் தான் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஏ பொலிட்டிக்கல் பீப்புள். அந்த சாமியார் மனநிலை கொண்ட ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் கொண்டு வந்த ஒரு ஒரு தலைவர் தான் இந்த விஜய். அதனால அவருமே அப்படிதான் இருப்பாரு. எதன் மீது விருப்பு இல்லாம ஒரு சாமியார் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, அந்த மாதிரியான ஒரு பீப்புள் தான் விஜய். சோ அவங்க இந்த ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் தன்னோட வாழ்க்கையில எப்படி வந்து இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் விஜய் இருப்பாப்புல. அதன் போக்கில் தான் இனிமே தமிழ்நாடு போகும். அதான் தொடர் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் வந்து போராடி ஒவ்வொரு உரிமையும் சாமானிய மக்களுக்காக நிலைநிறுத்தி வச்சிருக்க இந்த சூழல்ல முக்கியமா கல்வி உரிமையை வந்துட்டு காப்பாத்தி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 ஜெனரேஷன் வந்து கல்வியில வந்து முன்னேற்றிட்டு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு, இன்ஜினியரிங்கும் டாக்டர் மட்டும்தான் படிப்பா, கார்பெண்டர் வேலையெல்லாம் யார் பாப்பா, இது பிளம்பர் வேலையை யார் பாப்பா, இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தான் பார்க்கணும். யார் சொன்னது? யார் சொன்னது? அவரும் அவர் பிள்ளையும் போயிட்டு முதல்ல இந்த ரிசைன் பண்ணிட்டு, இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு, அவர் பிள்ளையும் அவர் குடும்பமும், அவர் குடும்பத்துக்கு எதுக்கு அப்புறம் அமைச்சர் வேலை, அவர் குடும்பத்துக்கு எதுக்கு அந்த டீச்சர் வேலை, ஒய்ஃபுக்கு, உங்க ஒய்ஃபும் நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கார்பெண்டர் வேலையும், இன்னொன்னு என்ன சொன்னாரு, பிளம்பர் வேலை, அங்கெல்லாம் போய் பாருங்க, டிமாண்ட் அவ்வளவுதானே. அப்புறம் எதுக்கு அமைச்சரா நீங்க அப்புறம் எதுக்கு ஐடி விங்ல இருந்தீங்க, போய் பிளம்பர் வேலை பார்க்க வேண்டியதானே. என்ன யாரு காதுல பூ சுத்துறதெல்லாம் இத சீமான் தானா? நீங்க வரிசையா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேல அவநம்பிக்கைங்க. திமுக மாதிரியான சில இடதுசாரிகள் கட்சிகள் தவிர வேற யாருமே நீட்டை ஒழிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அந்த அந்த வேற யாருக்குமே கிடையாது. இப்ப அதிமுகவும் நீட்டு ஒழிப்புன்னு பேசுறது கிடையாது, தாவேக்காவும் பேச. ஏன்னா அவங்களுக்கு இது விரக்தி. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, நம்ம நீட்டை ஒழிக்க முடியுங்கிற நம்பிக்கை. நீட்டு ஒழிப்புன்னு ரொம்ப சாலிடா பேசுறது சில கட்சிகள் தான். அதன் அடிப்படையில பேசுறது தாவேக்கா என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நீ எதுக்கு வந்த, உன்னை யாருங்க கேட்டு இது சொல்றதுதான் அவ்வளவு தூரம் இந்த கிளம்பி வந்தியா, இந்த அதிகாரம் இன்னும் கொஞ்ச நாள். இப்போ இதெல்லாம் சீமான், உதாரணத்துக்கு சீமான், ஏடிஎம்கே, தாவேகா, இவங்க எல்லாம் நம்ம RSS பிள்ளைகள், பிஜேபி பி டீம்னு சொல்லணும்னா, பிஜேபி நீட் வேணுங்குது. ஏடிஎம்கே, தாவேகா, சீமான் என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை ஒழிக்க முடியாது, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற அவநம்பிக்கையோட இருக்கிற ஆட்கள். அவங்க கிட்ட அதிகாரம் வந்தாலும் அதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டெல்லி எதிர்த்து சண்டை போடுறது திராணி கிடையாது, டெல்லி எதிர்த்து பேசுறதுக்கே திராணி கிடையாது. இன்னொன்னு அவங்களாம் பேசுறதுக்கே திராணி கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் அதான் சொல்றேன், விளையாட்டுத்தனமானது. அரசியலுங்கிறது அவங்களுக்கு வந்து பேஷன், அரசியலுங்கிறது பேஷன். அவங்களுக்கு வந்து சர்வீஸோ வேலையோ கிடையாது. திமுக மாதிரியான கட்சிகளுக்கு இது வந்து பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, இது வேலை, இது ப்ரொஃபஷன். பேஷன்ல வந்து நம்ம வந்து விருப்பம் பார்க்க மாட்டோம். அந்த பதவியில போய் உட்கார்ந்துட்டா போதும், அதோட எனக்கு வேலை முடிஞ்சுது
அப்படிங்கிறத பேஷன்ல உள்ளவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப நீட் ஒழிப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போதுதான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம், நீட் இவங்களால ஒழிக்க முடியாத திமுக சொன்னது என்னன்னாக்கா, நாங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும், அதனால நாங்க நீட்டை ஒழிச்சு காட்டிடுவோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 5 வருஷமே இவங்க செய்யல. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நீட் நடந்துதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பசங்களே பேச வைக்கிறாங்க, நீட் இல்லைனாக்கா ஏழை பசங்க டாக்டர் ஆக முடியாது அப்படின்னு பேசுறாங்களே, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. இது வந்து சும்மா ஏனதுன்னு பேச முடியாது. ஏன்னா நான்லாம் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் தமிழ்நாட்டுக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்க அடுத்த பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தேவைப்படுதுன்னா நீட் ஒழிப்பு தான். நம்ம சுரேஷ் முன்னாடியில சொல்லியிருந்தாரு, தமிழ்நாடு வந்து நிறைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இந்த நீட்டுங்கிற அந்த விஷயம்தான். இதுக்காக தான் பல வருஷமா நம்ம வந்து எவ்வளவோ செஞ்சா கூட, எவ்வளவோ ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு செஞ்சா கூட நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த எனக்கெல்லாம் இன்னமும் அந்த இது போகல. இன்னைக்கு வந்து நீட்டை ஒழிக்கிறாங்களோ அன்னைக்குதான் எனக்கெல்லாம் தீபாவளி அல்ல சந்தோஷம் எல்லாமே அன்னைக்குதான். இல்ல, உரிமை கொண்டாட வேண்டிய ஒரு நாள் வருதுன்னா அது நீட் ஒழிப்புனாலதான். நிச்சயமா அது நடக்கும்னு நம்ம நம்பலாம். அதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நிச்சயமா நம்ம இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால், விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. நம்புவோம். இப்ப அது வந்து பெரிய நீண்ட நடிகை ப்ராசஸ்ங்க. ஒரு காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாதான் வந்து மெடிக்கல் சேர முடியுங்கிற இடத்துல இருந்து தாண்டி அதை வந்து நம்ம மெடிக்கல் எல்லாம் படிக்க முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அதை நார்மலைஸ் ஆக்கி நாமெல்லாம் படிச்சு, நாமெல்லாம் அடிப்படை கல்வி பெற்று, நாமெல்லாம் உயர் கல்வி பெற்று இப்பதான் ஒரு 2 ஜெனரேஷன். அதுல இன்னும் ஸ்கூல்ல கூட, கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லா படிக்கிற குழந்தையோட படிக்க எல்லாரும் சொல்ற 2 படிப்பு தான், ஒன்னு டாக்டர், ஒன்னு இன்ஜினியர். ஆமா, அந்த ஒரு கனவை விதைச்சு இல்ல நம்ம எல்லாம் படிக்கிறதே கனவா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன வந்துச்சுன்னா டாக்டர் இன்ஜினியர் படிக்கிறதே ஒரு கனவு. அதையெல்லாம் நம்ம ஒரு கனவா மாத்தி, ஏன்னா சமூகத்துல டாக்டருங்கிற படிப்பு, இன்ஜினியரிங்கிற படிப்பு என்ன வேலை செஞ்சதுன்னு சக மக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளைங்க மனசுல அதையெல்லாம் விதைச்சு இங்க கொண்டு வந்து இப்படி உணர்ந்து விட்டா இன்னைக்கு டாக்டரே படிக்க முடியாது. அதாவதுங்க இன்ஜினியரிங் வந்து நம்ம கையில இருந்துச்சுங்க. இன்ஜினியரிங்ல வந்து இதே மாதிரி என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதே என்ட்ரன்ஸை கலைஞர் அவர்கள் நீக்கி யாரும் வேணா இன்ஜினியரிங் செய்யலாம்னு நம்ம சேர வச்சு, ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சு எல்லாரும் வந்து மிதமிஞ்சிய இன்ஜினியரிங் நம்ம உருவாக்கிட்டோம். அது இப்ப நம்ம திரும்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப திரும்ப அதுல குறை சொல்லுவாங்க. பாருங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் வந்து அங்க தெரியுறாங்க, இங்க தெரியுறா, அது ஓட்டுறான் இது ஓட்டுறான், ஒரு பல்பு மாட்ட தெரியல. படிக்க வைக்க வேண்டியது நம்ம வேலை, அதை சரியா படிக்க வேண்டியதுதான் அவன் வேலை. சரியா படிக்காத இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்கன்னா என் பிரச்சனை கிடையாது, அது அவனோட பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து சமூகத்திலையும் பாதிப்பு ஏற்படுத்துமா இல்ல தனி மனித வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்துமானா அவன் பிரச்சனை. சரியான இன்ஜினியர்ஸையும் நான் எடுத்துக்குவேன். எனக்கு தேவையான, சமூகத்துக்கு தேவையான, இந்த அரசுக்கு தேவையான இன்ஜினியர்ஸை இந்த கவர்மெண்ட் உருவாக்கிக்கும் தேவையானதை. அதை தாண்டி தனி மனிதர்கள் சரியான இன்ஜினியரை உருவாகலைங்கிறது அவனோட பிரச்சனை. அது இப்போ ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு கல்ல இருக்கிற ஒரு கல் தொழிலாளி, கல் உடைக்கிற தொழிலாளிக்கும் அதே படிப்பு அதே தரத்தை தான் நம்ம கொடுக்குறோம். அந்த கல் உடைக்கும் தொழிலாளியின் மகனும் இதே திட்டத்தின் பயன்பெற்று IAS ஆகிறாப்ல, டாக்டர் ஆகிறாப்ல, MS ஆகிறாப்ல, ஃபாரின் போய் படிக்கிறாப்ல, வருஷத்துக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பாதிக்கிறாப்ல. அந்த கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகனுக்கும் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுத்து இந்த அரசு தான். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், கார் வச்சிருக்கிற, வீடு வச்சிருக்கிற, சென்னையில வீடு வச்சிருக்கிற, கார் வச்சிருக்கிற அதே அந்த பிள்ளைக்கும் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்குது. 2 பேரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கிறத மேட்ரு. கல்லுடைக்கும் தொழிலாளியின் மகன் முழுசா பயன்படுத்திட்டு முழுசா மேல வர்றாரு. அவனுக்காக சேர்த்து நம்ம ஒரு திட்டத்தை யோசிக்கணுங்கிறதா கலைஞர் வந்து சொன்னது. என்னைக்குமே நான் வந்து அடிமட்டத்துல யாரு இருக்கானோ அவனுக்கு சேர்த்து யோசிப்பேன். அதுல இருந்து மேல வர்றான்ல அவன் வந்துகிட்டே இருப்பான், அவன் வரட்டும். அதனால இவன் யாரோ ஒருத்தன் தப்பு பண்றதுனால அதை வந்து செய்யாம இருக்க முடியாதுங்கிறதா கலைஞரோட கூற்று. அதேதான் நம்ம சொல்றோம். அந்த இன்ஜினியரிங்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்னிறைவு பெற்றோம்ல, அந்த தன்னிறைவு நாம மெடிக்கல்லையும் பெறணுங்கிறதா நம்ம நாட்டில் நினைக்கிறது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா என்ன பண்றதுங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அவன் வைத்தியம் பார்த்துக்க போறான். எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா நம்மளோட அடிப்படை. அந்த பேசிக் தெரியாம இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, எல்லாரும் லாயர் ஆயிட்டா, எல்லாரும் அதுவாயிட்டா, எல்லாரும் இதுவாயிட்டா என்ன ஆகும்? சமுதாயம் நல்ல சமுதாயம் ஆயிடும். நாமளும் நெதர்லாந்து மாதிரி ஆயிடுவோம், நாமளும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி ஆயிடுவோம். ஒவ்வொருத்தரும் அப்ப இந்த சமுதாயத்தோட தேவை என்ன, ஒவ்வொரு ப்ரொஃபஷனலோட தேவை என்னன்னு நம்ம தெரிஞ்சிடும் நம்மளுக்கு.
எல்லாரும் எல்லா ப்ரொஃபஷன் நம்பிதான் இருக்கிறோங்கிற பொறுப்பு வந்து எல்லாரும். இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் தெரியுதுன்னா நான் பெரிய வளர்த்தி நினைச்சிக்க கூடாது. ஏன் நான் எவ்வளவு பெரிய என் ப்ரொஃபஷன்ல நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் இன்னொரு ப்ரொஃபஷன் நம்பிதான் இருக்கேங்கிற தெளிவு அப்ப அங்கதான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து மாறும், எல்லாம் மாறும். எல்லாமும் எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிறது தான் அடிப்படை பண்பு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப அமெரிக்கா மாதிரி நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனுக்கு எல்லாமும் தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு வந்து பிளம்பர் தெரிஞ்சிருக்கணும், ஃபிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், மெடிக்கல் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அங்க சர்வை பண்ண முடியும். அந்த இடத்துக்குலாம் நம்மளாம் மாறணும். நம்ம வந்து இது தெரிஞ்சிருந்தா போதும், நம்ம சொபிஸ்டிகேட்டடா வந்து அடுத்தவங்க உழைப்ப சுரண்டித்தீங்களா அப்படிலாம் வர முடியாது. நீயும் கொஞ்சம் மெடிசன் தெரிஞ்சிருக்கணும், நீயும் கொஞ்சம் உன்னோட சீவேஜ் கிளீனிங் தெரிஞ்சிருக்கணும், நீயும் வந்து. லேடி கூட வீடியோ போட்டிருந்தாங்க, யூகேலயோ இல்ல ஜெர்மன் போன்ற நாடுகள்லயோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாக்கா உடனே போய் நீங்க டாக்டர் பண்ண முடியாது. அதுக்கு 3 நாள் நீங்க வெயிட் பண்ணணும். 3 நாள் இல்ல, ஒருத்தர் வந்து யாரு சில பேர்லாம் சொல்றாங்க, நீங்க என்னதான் அமெரிக்கால வேலை பார்க்கலாம், ஆனா நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய பேர் சென்னையில வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து அப்பாயின்மெண்ட் போட்டு 1 மாசம் ஆகும். 1 மாசம் இருந்து நான் செலவு பண்ணி, அதுவும் இன்சூரன்ஸ் இருந்தாதான் அங்க மெடிசனே எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இவ்வளவு அவங்க கஷ்டப்படுறதுக்கு சிம்பிளா ஒரு டிக்கெட்டை போட்டு வந்து அவங்க மெட்ராஸ்ல பாத்துட்டு போயிடுறாங்க. அப்படிதான் மெடிசன் அமெரிக்காவில் இருக்குது. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. சோ அந்த உடம்பு சரினா உடனே எங்கேயோ போய் டாக்டர் மாணிக்கு உடனே இது பண்ண முடியும். ஆமா, அங்க பார்க்க முடியாது, இங்க பாத்துடலாம். இங்க என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா, அங்க தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ ஈஸியா போய் நீங்க மெடிக்கல்ல வாங்கி சாப்பிட முடியாது. இங்க அந்த பிரச்சனை இருக்குது. அங்க இருக்கிறதுனால அங்க பிளஸ் என்னன்னா, டாக்டர் இல்லாம மெடிசன் எடுக்க முடியாது. இங்க இருக்கனால இங்க மைனஸ் என்ன அப்படின்னா, டாக்டர் இல்லாம மெடிசன் எடுக்கலாம். எல்லாரும் போய் வந்து மெடிக்கல்லையும் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் ஆய்வும் பண்ணலாம். ஆமா, இப்ப வந்து படிச்சாதான் டாக்டர்னா நம்மளே இப்ப பல டாக்டர் ஆகி தான் கிடக்குறோம். சோ அதுல சில பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் காரணம் கிடையாது. நீட்டு வேணாங்கிறதுக்கோ டாக்டர் படிக்க கூடாதுங்கிறதுக்கோ இதெல்லாம் சால்ஜாப்பு. இதெல்லாம் காரணம். ஒரு சமூகத்தின் தேவை என்னவோ அதை பொறுத்துதான் திட்டங்களோ அந்த உரிமைகளோ பார்க்கப்படுமே தவிர, ஒரு வலதுசாரி எண்ணத்தோட ஒரு என்ன சொல்ற ஒரு சங்கி பார்ப்பனி எண்ணத்தோட அதெல்லாம் பார்க்க கூடாது. ஒரு சமூகத்தின் தேவை என்னவோ அதன் பொறுத்து தான் பார்க்கப்படும். இப்போ வந்து 1000 பேருக்கு வந்து இத்தனை டாக்டர் வேணுங்கிறதா நம்மளுக்கு கணக்கு இல்லையா? 1000 பேருக்கு வந்து எத்தனை டாக்டர் இருக்கணும்? 14 டாக்டர் ஏதோ இருக்கணும். இப்பதான் நம்ம 1000 நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர், நம்ம தமிழ்நாடு பெண்ணா அச்சீவ் பண்ணிருக்கோம்னா 1000 பேருக்கு ஒரு டாக்டர் வச்சிருக்குது. அதை 14ஆ மாத்தணும். அதுக்கான வேலைகள் தான் இது. நம்ம 1000 பேருக்கு 14ஆ வச்சிருந்தோம்னா நம்மளும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி மாதிரி மாறலாம், நம்மளும் யூரோப்பியன் கண்ட்ரி மாதிரி மாறலாம். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் அது. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னமும் நாமளும் வந்து பின்தங்கி போயிட்டு, இன்னமும் தேவையில்லாத மூட நம்பிக்கையா வந்து இன்னமும் வீட்டுல மருத்துவம் பார்த்துக்கிட்டு, மருத்துவத்தோட தேவை என்ன, சயின்ஸோட தேவை என்ன புரியாம இருக்கிற ஆட்களோட நிலைமைதான் அந்த சிடிஎல் நிர்மல்குமார், சீமானு, எடப்பாடி எல்லாரும் அந்த கும்பலோட கோஷ்டி தான் அவங்க. சரி, நம்மளோட இருந்து போராடிய மிகப்பெரிய போராளிகள், எந்த இடத்துல சமரசத்துக்கு உள்ளாக மாட்டோம்னு நினைச்ச நபர்கள், அண்ணன் வன்னியரசு போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீட் போராட்டம் தமிழ்நாட்டுல தீவிரமானதுக்கு காரணம் அனிதா வீட்டுக்கு விஜய் போனதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு வந்து அந்த பேசின பேச்சு எப்படி எடுத்துக்கிறது? அதான் இப்ப வந்து என்னன்னா, விஜயை எதிர்க்கணும்னு சொல்லி கொடுத்தவரே வன்னியரசு தான். போன 5 வருஷத்துல விஜய வந்து நாமெல்லாம் வந்து பேச தயங்கின போது வீரியமா எழுந்தடிச்சு, விஜய் வந்து ஒரு போலி, விஜய் வந்து விஜய்க்கு ஒண்ணும் தெரியாது, விஜய் வந்து ஒரு பாசிச சக்தி, விஜய் வந்து RSS கைகூலின்னு சொல்லி கொடுத்தது இதே அண்ணன் திருமாவளவனும் இதே அண்ணன் வன்னியரசும் தான். இன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து மாறிட்டீங்கன்னா நாங்க எப்படி மாற முடியும்? எப்படி அவங்க வந்து RSS பிள்ளை இல்லை அப்படின்னு நீங்க எப்படி நம்புனீங்க? என்ன சான்று? அதை சொன்னீங்கன்னா தான் நாங்க மாற முடியும். நீங்க மாறிட்டதுனால உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கலாம், நீங்க மாறி இருக்கலாம். நாங்க எப்படி மாற முடியும்? இல்ல, இதே அண்ணன் திருமாதான் ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு ராம்நாத் கோவிந்தையோ ஒரு திரௌபதி முர்மையோ நீ ஜனாதிபதி ஆக்கிட்டா ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முன்னேறிட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டவர் அண்ணன் திருமா பொது மேடையில. அப்படிப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆயிட்டாருன்னொடனே இவர் அமைதி காக்கிறதும் எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அதான் சொல்றேன், அதுக்கான விளக்கத்தை அவங்க தான் கொடுக்கணும். தான் அவர் வந்து என்ன சொல்லிக்கிட்டாருன்னா, கடந்த 9 ஆண்டுகளா இந்த கூட்டணி பிரியாம இருந்தப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணன்லாம் நாங்க வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம், RSS எதிர்க்கிறோம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், நாங்க வந்து கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரு.
இப்ப என்ன அடிப்படையில நீங்க விஜய் கூட சேர்ந்தீங்க? என்ன அடிப்படையில இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாத்தையும் எப்படி விஜய் மாதிரி நீங்களும் நார்மலைஸ் பண்றீங்க? விஜயே எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாப்ல. பார்ப்பனியத்தையும் பாசிசத்தையும் நார்மலைஸ் பண்றவர் தான் விஜய். இப்ப நீங்க அவரை நார்மலைஸ் பண்றீங்க. அவரு பண்ற விஷயத்தை எல்லாம் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து அதுக்கு 6 மாசம் டைம் வேணும், இதுக்கு 6 மாசம் வேணும்னு டைம் கேட்டாப்ல விஜய். அந்த டைமையும் கொடுக்க வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எதிர்கட்சியும் ஒத்துக்குச்சு, அண்ணா மாதிரியான கூட்டணி கட்சி தலைவரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் உரிமையை விட்டு கொடுக்கும் போது மட்டும் உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவைப்படலையே, ஈஸியா விட்டு கொடுத்துடுறீங்களே. இப்போ திமுக எந்தெந்த உரிமையெல்லாம் வாங்கி வச்சு பத்திரப்படுத்தி இருந்துச்சதோ அதையெல்லாம் ஈஸியா தாரவாக்குறீங்களே, இதுக்கு 6 மாசம் உங்களுக்கு டைம் தேவைப்படலையா? தமிழை அவமதிக்கும் போது உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவைப்படலையா? தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள்னு சொன்னீங்களே, 2 கண்ணுல ஒரு கண்ணு இப்ப குத்துறாங்களே, அப்ப உங்களுக்கு வலிக்கலையா? மெடிக்கல் சீட்டை தாரவாத்து கொடுக்குறீங்களே, இப்ப உங்களுக்கு வலிக்கலையா? இப்ப உங்களுக்கு 6 மாசம் டைம் தேவை. உங்களுக்கு எதுக்கு 6 மாசம் டைம் வேணும்? எல்லா உரிமையும் பறி போகிறதுக்கா? தமிழ்நாடு நாசமா போறதுக்கு உங்களுக்கு 6 மாசம் டைம் வேணுமா அப்படின்னு கேட்கிறோம். இப்ப இதையெல்லாம் அந்த ஆட்சியில் எதிர்த்து பேசின திருமாவளவன் தான் ஒரு சராசரி அரசியல்வாதி இல்லை அப்படிங்கறத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணாரு. போன 10 வருஷத்துல அவர் கூட்டத்தில் இருந்தப்போ என்ன சொன்னாருன்னா, நான் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நான் ஒரு சராசரி அரசியல்வாதி கிடையாது, நான் வந்து ஒரு யூனிக் பொலிட்டீஷியன், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, நான் கூட்டணி ஒரு மட்டும் கிடையாது, நான் வந்து எல்லாரும் மாதிரியும் நான் வந்து கொள்கைகளை சமரசம் பண்றவங்க கிடையாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி தானும் ஒரு சராசரி அரசியல்வாதி தான். இப்ப என்னன்னா, எல்லாரும் அவங்க வைக்கிறது என்னன்னா, விசிகா பதவி வாங்கினது, அமைச்சரவை இடம் பெற்றதை எல்லாரையும் பொறுக்க முடியல, அதனால அப்படி வந்து பேசுறாங்க. அப்படிலாம் நான் என்னை ஆட்கள் நான் அப்படி பேசல, சில பேர் அப்படி பேசலாம். நாம என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன அடிப்படையில விஜய் ஏத்துக்கிறீங்க? நீங்க வந்து ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே ஏத்துக்கிட்டீங்க, அததான் நீங்க சொன்ன காரணம். ஆனா நீங்க விஜய் ஏத்துக்கிட்டீங்களே. இன்னைக்கு விஜய் பண்ற காரியங்களுக்கும் விஜய் பண்ற அந்த உரிமை மீட்பு விஷயங்களை விட்டு தரதே நீங்களே நார்மலைஸ் பண்றீங்களே. இப்ப நீங்க வந்து நான் ஒரு சராசரி தலைவன் இல்லைன்னு சொன்னீங்களே, நீங்க அந்த இடத்துல அப்ப வந்து நிக்கிறீங்க. அப்ப பதவிக்காக நீங்க எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட ஐயா ராமதாஸ் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறது போராளியா வந்து நீர்த்து போனாரு. இப்ப அதே மாதிரி நிலைமைக்கு அண்ணன் திரும்ப இல்ல. அதான் நம்ம அப்படி சொல்றதை விட அண்ணனும் ஒரு சராசரி அரசியல்வாதி ஆயிட்டாரோ இல்ல, அந்த பயம். நானும் ஒரு சராசரி. இப்போ ஒண்ணு இல்லைங்க, நீங்க வந்து சராசரி தலைவனா, நீங்க தனித்துவமான தலைவனாங்கிறத வரலாறு சொல்லணும், வரலாறு தான் சொல்லணும். இப்ப நீங்களே சொன்னீங்க நான் வந்து ஒரு சராசரி தலைவன் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம திரும்பி ஒரு வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ணன் வந்து சராசரி தலைவரா அல்ல தனித்துவமான தலைவராங்கிற அவர் பண்ற அந்த வேலைகளை வச்சு வரலாறு சொல்லும், அவ்வளவுதான். இல்ல, ஆலுஷானவாசவுடைய சமீபத்திய பேட்டியை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விசிகால வந்துட்டு மிகப்பெரிய குழப்பம், உள்கட்சி குழப்பமாவே இருக்குதா, அந்த குழப்பத்துல வந்துட்டு அண்ணன் திருமாவுக்கு நெருக்கடிகள் அதிகமாகுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அதாவதுங்க, எந்த ஒரு விஷயமும் தலைவருக்கு தெரியாம நடக்காதுங்க. ஆதரிச்சு பேசுறதோ எதிர்த்து பேசுறதோ குழப்பமான சூழ்நிலையோ இதெல்லாம் தலைவரோட வழிகாட்டுதலோ அல்லது புரிதல் இல்லாமலையோ அல்லது வந்து பார்வை இல்லாமலோ இதெல்லாம் நடக்காது. இது எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணும், இது எல்லாத்துக்கும் உட்பட்டதுதான். அதான் திரும்ப சொல்றது என்னன்னா, இப்ப வந்து திமுகவுக்கு என்னென்ன பிரிவிலேஜ் எல்லாம் இல்லையோ அது மற்ற கட்சிகளுக்கு உண்டு, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதே திமுகவில் என்ன, இப்ப RS பாரதி ஒரு மாதிரியும், தாமோ அன்பரசன் ஒரு மாதிரியும், அல்லது TR பாலு ஒரு மாதிரியும், RS அண்ணா ஒரு மாதிரியும் பேசினா இந்த சமூகம் விட்டுருமா, இந்த ஊடகம் விட்டுருமா, இந்த பார்ப்பனியம் விட்டுருமா? விடாது. கேள்வி கேட்கும், தொடர்ந்து வீடியோ வைரல் ஆகும், பேச்சுக்கள் வைரல் ஆகும். ஆனால் அந்த பிரிவிலேஜ் விசிகா வரைக்கும் இருக்குங்கிறது தான் நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதிமுகலையும் அப்படிதான், யாரும் என்ன வேணா பேசலாம். சிவி சண்முகம் ஒரு மாதிரி பேசுவாரு, வேலுமணி ஒரு மாதிரி பேசுவாரு, SP வேலுமணி ஒரு மாதிரி நடந்துக்குவாரு. என்ன இதெல்லாம் அவங்களுக்கு உண்டு, யாருமே எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் திமுக மட்டும் நடந்துடக்கூடாது. இப்போ கலைஞருக்கு அப்புறமா ஸ்டாலின் வந்தது வாரிசு அரசியல்னு பேசினவங்க, இன்னைக்கு பாமகவுல அன்புமணி ராமதாஸ் அடுத்த தலைவர், இது எவனுமே கேட்கலையே. இது வாரிசு அரசியல்ல வராதா? இது குடும்ப அரசியல்ல வராதா? இதே கேள்வி கேட்டவங்க தான் இதே பாமகவும் இதே வந்து அன்புமணி ராமதாஸ். இன்னைக்கு அவரே வாரிசு கலைஞர் ஸ்டாலின் வாரிசு அரசியல் வரும்போது எந்த குறுக்கீடும் எந்த இடையூறும் இல்லவே இல்லை. ஜனநாயக முறைப்படிதான் அவர் வந்தாரு. கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரா வந்தாரு. ஆனால்
அன்புமணி ராமதாஸ் உள்ள வரும்போது அவரு பேரன் ராமதாஸோட பேரன் முகுந்தன் வந்து பிரச்சனை வந்துச்சு. அப்படிலாம் ஸ்டாலின் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு உட்படுத்து நீங்க சர்வாதிகாரித்தனமா தான் நீங்க அரசியல்வாதி அந்த தலைவர் ஆகுறீங்களே ஒழிய அது அப்படி ஒரு பிரச்சனை இல்லாத திமுகவிலையும் எந்த கேள்வியும் கேட்கல. பிரச்சனை வந்து நீங்க பிரச்சனை பண்ணி தலைவர் ஆகுறீங்க, உங்களை யாருமே கேள்வி கேட்கல. இப்படி திமுகவுக்கு ஒரு நியாயமும் திமுகவுக்கு எதிராக உள்ள எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நியாயம். அந்த நியாயம் கூட இன்னைக்கு வேற மாதிரி கூட இதா இருக்குது. என்னன்னாக்கா தாவேகா பிரமுகர் கயல்விழி அழகிரி அவர்கள் வங்கி மேனேஜர் அரைஞ்சதை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூஸ் எப்படி போறாங்கன்னா திமுக குடும்பத்து மகள் முக அழகிரியுடைய மகள்னு சொல்லியிருந்தான். அது கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலினின் அண்ணன் மகள் இப்படி எல்லாம் நியூஸ் போட்டாங்க. ஆனா எந்த இடத்துல தாவேகா பிரமுகர்னு போடவே கிடையாது. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆக்சுவலா அதான் நானும் இந்த நியூஸ் ஆக்சுவலா நான் பார்த்தேன். எப்படின்னா அவங்க யார் கயல்விழி, அதாவது அந்த மதுரையில வந்து ஒரு அலுவலகம் அறிக்கப்பட்ட பொழுது ஓகேங்களா, அழகிரி ஆதரவாளர்களால் கொடூரம், அழகிரி ஆதரவாளர்கள் கலவரம், அட்டகாசம் அப்படின்னு போட்டாங்களே. இன்னைக்கு அழகிரியோட பொண்ணு இன்னொருத்தர் அரைஞ்சிருக்குது, யாருமே நியூஸ் ஆகல, அது யாருமே பெரிய விஷயம் ஆகல. அழகிரி ஆதரவாளர்கள் தானே, அழகிரி சம்பந்தப்படல, அழகிரி இறங்கி வந்து அதை செய்யல, அழகிரி ஆதரவாளர்கள் இது செஞ்சார்கள், அதனால அது பெரிய கலவரம், அது பெரிய ரவுடிசம்னு சொன்னீங்களே. நீங்க அழகிரி பொண்ணே செய்யறாங்களே, ஒருத்தவங்க அடிக்கிறாங்களே, இது என்னது? இதுக்கு பேர் என்ன? இத்தனைக்கும் அவங்க திமுகலும் இல்ல. ஏன் தெரியுமா, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கு ஆதரவாளராக மாறிட்டாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் இருந்தால் QR கோட் மூலம் ஆதரிக்கலாம். உங்கள் அன்புக்கு மனமார்ந்த நன்றி. அதனால இந்த நியூஸ் பெருசாக்கப்பட பேசப்படவே இல்ல. அது என்ன, தாவேக்கா அழகிரி ஆதரவாளர் பண்ணா ஒண்ணு, அழகிரி மகள் பண்ணா ஒண்ணு. இது வந்து வெறும் தாவேக்கா ஆதரவாளர் கிடையாது, இதுதான் பார்ப்பனிய ஊடகம் பண்ற வேலை. சில பார்ப்பனிய ஊடகங்கள் பண்ணுது. எதை நியூஸ் ஆக்கணும், எதை நியூஸ் ஆக்க கூடாது, எதை வைரல் ஆக்கணுங்கிற இடத்துல இருந்து இது வருது. அழகிரிய வந்து நீங்க டார்கெட் பண்ணீங்க, அழகிரி பொண்ணு எதுக்கு டார்கெட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுக்கு நியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது ஏன் வைரல் ஆக்கல? அப்ப அழகிரி ஆதரவாளர் செஞ்சா அது நியாயம் இல்ல, அழகிரி பொண்ணு ஒருத்தர் அடிச்சா நியாயம் அது? இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் ஊடகங்கள், இதுதான் நியூஸா மாறுறது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். தாவேக்கு அரசு வந்து பிரிவிலேஜா, இப்ப அரசியல் ஆட்கள் என்ன வேணா பண்ணலாமா அப்படிங்கிறப்ப நிக்குது. இப்ப தோழர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த விஜய் ஆட்சிக்கு வந்துட்டு தாவேக்காக்கா வந்து அதிகம் முட்டு கொடுக்கறது ஊடகங்கள், குறிப்பா சில சோசியல் மீடியா ஊடகங்கள் தான் ரொம்ப முட்டு கொடுத்து தொடர்ந்து செய்திகள் வெளியிடுறாங்க. இன்னைக்கு அதே ஊடகங்களை சேர்ந்த கிட்டத்தட்ட தமிழ் நியூஸ் தமிழ் 24 அந்த ஊடகத்தை சேர்ந்தவருடைய நிருபரை வந்து பாத்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ மிரட்டுறாரு. நேரடி கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, எல்லாம் இதாகுது. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அந்த சேனல்ஸ் அவங்க விஜய்க்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நியூஸ் போடுறாங்க. இதெல்லாம் எப்படி? அது இதுதான் தொழிலாளர்கள் மேல அவங்க வச்சிருக்கிற மதிப்பு மரியாதை, ஊடகங்கிற மதிப்பு மரியாதை இருக்குல்ல. அதாவது அவர் தொழிலாளர்ங்கிறத தாண்டி அது தொழில் ஊடகவியாளர் பத்திரிகையாளருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அவங்க மேல வந்து வழக்கு தொடுத்தாலோ அல்லது வந்து வன்முறை ஈடுபட்டாலோ இந்த ஜேர்னலிசம் என்ன பண்ணுது, ஊடகத்துறை என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. இப்ப வந்து அதான் ஊடகங்கள்லாம் என்ன, அது யாரு வச்சிருந்தா அப்படி செயல்படும், ஊடகங்களா செயல்படுதா இல்ல முதலாளித்துவமா செயல்படுதாங்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். ஊழியர் வந்து பாதிக்கப்பட்டா அதே கேட்க துணிவு இல்லை, அதை பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கு வந்து வரலன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சார்பா இருக்காங்கிறது இதுல இருந்து தெரிய வருது. இல்ல அமைச்சர் ஜெகதீஸ்வரி வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னோட சக கட்சி சேர்ந்தவங்களுக்கு லட்டு கொடுத்ததுக்காக டார்கெட் பண்ணி உன்னை வந்துட்டு ஜட்டியோட்னிக்கு வச்சு காணாம ஆக்கிடுவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தா நீ ஆபீஸ்க்குள்ள 10 நிமிஷத்துல வரலினாக்கா உனக்கு நீ எந்த ஈவெண்ட்டும் போகாம பண்ணிடுவேன் அப்படின்னு, எந்த ஈவெண்ட்டும் இனிமேல் போக முடியாது அப்படின்னு பகிரங்க மிரட்டலை வந்துட்டு ஊடகவியலாளருக்கு கொடுக்குற 2 சம்பவமும் நடக்குது. ஆனா வந்து பார்த்தா இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை சட்டப்பூர்வமா கூட எடுக்கிறது தயங்குறாங்க. இல்ல அந்த ஆடியோ எல்லாம் உண்மையா என்னன்னு நம்ம தெரிய வரட்டும். அதெல்லாம் ஆடியோவா தான் வந்துருக்குது, எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட ராஜகுருன்னு இருந்தால ஒரு பெரியவர் பேசினார் ஜெகதீஸ்வரிட்ட, அமைச்சர்கிட்ட. அவர் ஆனா கட்சியை விட்டு தூக்கியிருக்காங்க. அந்த ஆடியோ உண்மையானு இன்ன வரைக்கும் தெரியல, அத கட்சி உறுதிப்படுத்தவே இல்லை. கட்சி எதுவுமே அந்த ஆடியோவை பத்தி எந்த விளக்கமும் பொது வெளியில கொடுக்காம அந்த பேசின ராஜகுரு மட்டும் கட்சி விட்டு தூக்கியிருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் பேசினாரு, நம்மகிட்ட பேசினாரு. அவருதான் வன்முறையா பேசினாரா, அவரு ஏதாவது தகாத முறையில பேசினாரா? இல்லையே, பேசுனது அந்த அம்மா. இப்ப இதுல எப்படி நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன அடிப்படையில அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க? அந்த ஆடியோ உண்மைங்கிற அடிப்படையிலையா
என்ன அடிப்படையில் எடுக்கப்பட்ட, அதுக்கே என்ன விளக்கம் இல்லையே. சோ இதெல்லாம் என்னன்னா மக்களை வந்து நம்ம முட்டாளாக்குற வேலையை தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களா பார்த்து கட்சியை விட்டு தூக்குறாங்க. ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க தன்னோட நிர்வாகி மேல, பார்த்து அந்த பொண்ணு கட்சி விட்டு தூக்குறாங்க. இதெல்லாம் என்னவா இருக்குன்னா, கட்சியை விட்டு கட்சியை பத்தி பொது வழியில நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலே உனக்கு தூக்குவோம். ஆடியோவோ வீடியோவோ எதா இருந்தாலும் எங்க கிட்ட கொண்டு வாங்க, நாங்க பேசி சமரசம் பண்ணி வைப்போம். அது நல்ல நீதியா கெட்ட நீதியா எல்லாம் தெரியாது. நாங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவோம், நாங்க ஒரு நீதி சொல்லுவோம். அதுக்குள்ள இருந்தா ஓகே. எங்களை தாண்டி நீங்க ஆடியோ வீடியோ பொது வெளியில விட்டு இல்ல இது சமூகம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நீங்க பொது வெளியில வெளியிட்டாலோ பிரஸ் மீட்டுக்கு போனாலோ அதெல்லாம் நீங்க சான்ஸே இல்ல. நீங்க கட்சி விட்டு தூக்கிடுவோம். நாங்க பாதிக்கப்பட்டவங்க விட்டியும் அதெல்லாம் கிடையாது. இந்த கட்சியை பத்தின ரகசியம், இந்த கட்சியை பத்தின அந்த ஜனநாயக சர்வாதிகாரத்தனம் இது இதெல்லாம் வெளில போச்சுன்னா நீ கட்சியில இருக்க மாட்டேங்கிற ஒரு விஷயம்தான். நீ சகிச்சுக்கிட்டு இருக்கணும். நீ எது நடந்தாலும் உனக்கு உரிமை நடந்தாலும் உனக்கு எந்த ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் நீ சகிச்சுக்கிட்டு கட்சிக்குள்ள இருக்கணும். நீ வந்து வெளியே வந்து சொன்னீங்கன்னா உன்னையே தான் கட்சி விட்டு தூக்குமா தவிர சம்பந்தப்பட்ட நபரை நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா அவரால் லாபம் தான், உனக்கு என்ன லாபம் இல்லை, நீ போயிடு. அப்படிதான். தோழர், இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, பொதுவாகவே நடிகர் விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியில ஈவெண்ட் பார்க்க முடியல, கட்சி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியல 6 மணில இருந்துட்டு. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஏற்கனவே இருக்கிற சூழல் இப்ப இன்னொரு தகவலும் வருது. முதல்வர் விஜய் வந்துட்டு சனி ஞாயிறு வீக் ஆஃப் எடுத்துக்கிறாரு, அவர் அந்த நாட்கள்ல அரசு அதிகாரிகள் தொடர்பு கொள்ளவே முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வெளியே வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன் தலைவிதி அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்றது? அதாவதுங்க, நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி நடக்குது. தமிழ்நாடு இப்படி வந்து ஒரு ஸ்டேட்ல நிக்குதுல, ஓகேங்களா? என்ன சொல்றதுன்னா, தலையெழுத்து, தமிழ்நாட்டுல தலையெழுத்து இவ்வளவுதான். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து தத்தளிச்சு நிக்குது, தவிச்சு நிக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு சூசைடு பாயிண்ட் கிட்ட நிக்குது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது. விஜயாக தானாக உணர்ந்து குற்ற உணர்ச்சியை ஃபீல் பண்ணி இதுல இருந்து வெளியில வந்தாதான் உண்டு. வேற தீர்வே கிடையாது. ஏன்னா அவர் எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சரியா தான் இருக்கோமா, நம்ம எதுக்கு அரசியலுக்கு வந்தோம், நம்ம சரியா வேலை செய்யறோமான்னு விஜய்க்கு வந்து ஒரு கேள்வி வரணுங்க. அந்த கேள்வி வந்து அவரு தானாக திரும்பி இதை விட்டு வெளில போனாதான் ஒழிய நம்மளுக்கு தீர்வு ஒழிய, நீங்க என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் விஜய் மாதிரி ஆட்களுக்கு இது புரியவே புரியாது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப இறுகி போன ஒரு ஆளா மாறிட்டாப்புல. அதனால அவர் எதையும் கண்டுக்கிற மாதிரியோ, அவர் வந்து விமர்சனத்தை தாங்கி ஒரு மாதிரி ரொம்ப இறுகி போயிட்டாப்புல. அதனால எதையும் எதையும் அண்ணா சொன்னார்ல, அண்ணா சொன்ன அர்த்தம் வேற. ஆனா இவரு வந்து எல்லாத்தையும் தாங்கி ஒரு மாதிரி இறுகி போயிட்டதுனால எந்த விஷயமும் ஒப்பாரியும் அவர் காதுக்கு போகவே போகாது. அவருக்கு எல்லாமே ஒப்பாரியும் ஒண்ணுதான், அவருக்கு சந்தோஷமான செய்தி ஒண்ணுதான். எல்லாத்தையுமே அவர் வந்து சாதாரணமா எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை மேல இருப்பாரு. அதனால இவ்வளவு கத்தி தான் எந்த யூஸும் இல்லை. விஜயாக பார்த்து திருந்தி இந்த அரசியலை விட்டு போய் தன்மை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சுய விமர்சனமோ அல்லது ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி பண்ணி அவரா போனா தான் உண்டு ஒழிய நாமெல்லாம் என்ன பேசினாலும் இங்க எதுவுமே நடக்காது. விஜய் அரசு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நீதிமன்றத்தில் 2 விதமான குற்றம் வாங்கியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அந்த அரசு வேலை கொடுத்த ஒரு விஷயத்திலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் விஜய் குறித்தோ தாவேக்காவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்து யாராவது ஒரு வீடியோ பேசுறாங்க, உடனடியாக அவங்க மேல வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை வரைக்கும் போறீங்க. சோசியல் மீடியாவில் பேசுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கைது நடவடிக்கை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சாதாரண பேசுற இந்த மாதிரி தேவையில்லை நீதிமன்றம் பல தடவை சொன்னதுக்கு அப்புறமேட்டும் கைது நடவடிக்கைகளை பண்ணீங்க. ஆனா மற்ற தலைவர்கள் மேல வந்துட்டு குறிப்பா சீமான் போன்றவர்கள் மேல வந்துட்டு ஏகப்பட்ட அவதூறுகளை வந்துட்டு சில பேர் வந்து பேசுறாங்க. அதையெல்லாம் நீங்க ஜெகதீஷ் சொல்லியிருக்கிறாங்க, எங்க அமைச்சர் ரமேஷ் பேசுறாருங்க, நீங்க போராடுறது மட்டும்தான் அவங்க வேலை, அதை தாண்டி வேற வேலை பாத்தீங்கன்னா அரசு உங்களை எப்படி கையாளுமோ அப்படி கையாளும் அப்படின்னு பேசுறாப்புல. அதுக்கு என்ன எப்படி கையாளும், அரசு எப்படி கையாளும், அதுக்கு என்ன அர்த்தம்? வந்து அதிகாரிகள் எப்படி பேசுறாங்க, வந்து இப்ப சீமான் விஷயமா இருக்கட்டும் அல்லது வந்து ஜெகதீஸ்வரி எதுக்கு ராஜகுருங்கிற வேலையை விட்டு தூக்குனீங்க, எதுக்கு கட்சி விட்டு தூக்குனீங்க நீங்க? அந்த ஆடியோ உண்மையா? இப்ப அந்த ஆடியோ உண்மை அப்படின்னா ஜெகதீஸ்வரி மேல எந்த ஆக்ஷனும் கிடையாதா? அவங்க என்ன பேசியிருந்தாங்க? அதுல பொண்ணு போட்டுருவாங்க, ஜட்டியோட அடிப்பாங்கிறாங்களே, பொண்ணு போட்டுருப்பான்,
அதுக்கு எந்த ஆக்ஷன் கிடையாதா? அதுக்கெல்லாம் ஆக்ஷன் என்ன? இது வந்து என்னன்னா, இதுதான் பத்திரிகை சுதந்திரம். அதாவது மேல வந்து விமர்சனம் வச்சா தாங்க முடியாது. அவர் யார வேணா விமர்சனம் பண்ணுவாங்க, யார எப்படி வேணா பேசுவாங்க. ஆனா அவங்கள யாரும் எதுவும் பேசக்கூடாது. பேசினா உடனே நாங்க வந்து கை வைப்போம். அதுவும் செலக்டிவா தான் வைக்கிறாங்க. இப்போ சோசியல் மீடியாவில வந்து இவ்வளவு பேர் எழுதுறாங்க, இவ்வளவு பேர் பண்றாங்க, எல்லாருமே கேஸ் போடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு யார் தொந்தரவா தெரியுறாங்களோ, அவங்களுக்கு யாரு டிஸ்டர்பன்ஸா தெரியுறாங்களோ, அவங்களுக்கு யாரு இரிட்டேட்டா தெரியுறாங்களோ அவங்க மேலதான் கேஸ். எல்லாரும் மேலேயும் கிடையாது. சோ வாயை மூடணும். யாராவது நல்ல விமர்சனம் பண்ணாங்களோ, யாராவது பொதுமக்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணி உட்கார வைக்கணும். இன்னொன்னு, அவங்களுக்கு வேற அரசியலே கிடையாதுங்க. என்ன அரசியல் என்ன இருக்கு? அவங்களுக்கு அரசியல் பண்ண என்ன இருக்கு? எதை வச்ச மொழி உரிமை பண்ணுவாங்களா? இல்ல வந்து வேற ஏதாவது கல்வி உரிமைக்காக பண்ணுவாங்களா? என்ன அரசியல் இருக்கு அவங்க பண்றதுக்கு? அவங்களுக்கு அரசியல் கிடையாது. அதனால இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணிக்க வேண்டியதான். யாராவது ஒரு திமுக அரசியல் பண்ணீங்கன்னா அதை வச்சு யாராவது 2 பேசுவாங்க. அது ஒரு 10 நாளைக்கு ஓடும். அது ஒரு பாலிடிக்ஸ் இங்க. ஓகேங்களா? இந்த ஆளுநர் மேட்ரோ, மேகதாது மேட்ரோ, நீட் மேட்ரோ, மெடிக்கல் கவுன்சில் மேட்ரோ, இதெல்லாம் மேட்ரு. இதுதானே அரசியல் ஆகணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெகதீஸ்வரியையும் கைதையும் போலீஸையும் பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் அரசியலா? அவங்களுக்கு எந்த அரசியல் பேச தெரியுமோ அந்த அரசியலை பேச வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நாம வந்து வேற அரசியல் பேசிட்டே இருக்கிறோம். இதுதான் இங்க நடக்குது. ஓகே தோழி, இது வரைக்கும் உங்க கருத்தை பிறந்ததுக்கு நன்றி. நன்றி.